வணக்கம், வெல்கம் டு தி Magical Cliches. நான் Sangeethakarthik. நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஹிடம்பிக்கும் பீமனுக்கும் காட்டுல கல்யாணம் நடக்குது. அவங்க சந்தோஷமா வாழ்ந்த அந்த வசந்தமான காலம் முடிவுக்கு வருது. வேதனையோட ஹிடம்பி பீமனை வழி அனுப்புறதுக்கு ரெடியாகிறாங்க. ஒரு அற்புதமான கிஃப்ட் கொடுக்குறாங்க. சாயாமுக்கி அப்படிங்கிற மாய கண்ணாடி. இந்த கண்ணாடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல பாக்குறவங்களுடைய உருவம் தெரியாது, ஆனா அவங்க மனசுல யாரை நினைச்சிருக்காங்களோ அவங்களுடைய உருவம் அதுல தெரியுமா. இந்த மாயா பஜார் படத்துல வரவங்க சாவித்ரி அம்மா ஒரு பெட்டியை திறந்த உடனே ஜெமினி கணேசன் சாரோட ஃபேஸ் தெரியும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஹிடம்பிக்கு பீமனோட முகம் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய முகம் தான் பீமனுக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இந்த பரிசு கொடுக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஹிடம்பியோடைய நிலைமை என்னன்னு புரியும். இந்த பிரிவுக்கு அப்புறமா வாழ்க்கையில அவங்க கணவரை இனிமே பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. அவங்க கணவர் ஒருவேளை அவங்கள மறந்து போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம். ஆனாலும் பீமன் தன் கூட இருக்கணும் அப்படின்னு அவங்க வற்புறுத்தல. எப்படியாவது பீமனுடைய மனசுல இவங்களுடைய நினைவுகள் இருந்தா போதும் அப்படின்னு ஒரு ஆசையோடையும் எதிர்பார்ப்போடையும் சாயாமுக்கிய பரிசா கொடுக்குறாங்க. இந்த கதையை முதல் தடவை நான் கேள்விப்பட்ட பொழுது எனக்கு தோணுன ஒரு விஷயம் இதுதான். ஒருவேளை ஹிடம்பி மாதிரியானவங்களுக்காகத்தான் இந்த போஸ்டல் சர்வீஸ், டெலிஃபோன், இன்டர்நெட் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்னு. எத்தனை பேரால இதை ரிலேட் பண்ண முடியும் தெரியல. அந்த காலத்துல இந்த STD/IST பூத் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கேபின்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு மணிக்கணக்காக பேசிட்டு இருப்போம். நம்ம பின்னாடி அவ்வளோ பேர் நிற்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம வெளியில வரும்பொழுது தூரத்துல இருக்கிறவங்களோட பக்கத்துல உட்காந்து பேசின மாதிரியான ஒரு சந்தோஷத்தோடையும் திருப்தியோடையும் வருவோம். என்னதான் நம்ம அவங்கள மிஸ் பண்ணாலும், அவங்க நம்ம பக்கத்துல இல்லை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப உணர்ந்தாலும், இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தாலும், அட்லீஸ்ட் இப்படியாவது அவங்கள ரீச் பண்ண முடியுதே அப்படிங்கிற திருப்தியோட நம்மளே நம்மளை சமாதானப்படுத்திப்போம். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. டெக்னாலஜி அவ்வளோ அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. உலகம் சுருங்கி போயிடுச்சு. ஒரு கிளிக்ல உலகத்துல யாரு எந்த மூலையில இருந்தாலும் நம்மளால அவங்க ரீச் பண்ண முடியும். எல்லாரோட வாழ்க்கையில ஒரு டஃப் ஃபேஸ், எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். இப்போ நம்ம வீடே எடுத்துக்கிட்டா பசங்களுக்கு ஒரு 18 இயர்ஸ் ஆர் மேக்ஸிமம் டிகிரி முடிக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் இல்லைன்னா வேலை காரணமா நம்மளை விட்டு விலகி தூரத்தில் போய் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இன்றைய காலகட்டத்தில் இன்னெவிட்டபிள். என்னதான் அவங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க அப்படின்னு மனசை நம்மளே சமாதானப்படுத்திக்கிட்டாலும், அந்த நாள் நெருங்க நெருங்க ஒரு இனம் புரியாத வேதனை நம்மளை பாடுபடுத்தும். இத்தனை நாள் இறுக்கி பிடிச்சு வச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு நம்மளை விட்டு விலகி போறாங்க அப்படிங்கிற அந்த தாட், அது ராப்பகல நமக்குள்ள அது தோணிக்கிட்டே இருக்கும். படுத்தா நிம்மதியா தூங்க முடியாது. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா அந்த வேக்யூம் ஃபில் பண்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். கிராஜுவலா அவங்களுடைய வாழ்க்கைய தூரத்துல இருந்து பார்க்க ரசிக்க பழகிக்கும். நம்ம ஹியூமன் மெக்கானிசமே அப்படித்தானே. இந்த இம்பர்மனன்ஸ் அண்ட் டிஸப்பியரிங் பாஸ்ட், இதை ஒத்துக்க கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒத்துக்குவோம். ஆனாலும் அந்த வாய்ட், அந்த மன வருத்தம் அது மாறவே மாறாது. நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு வாழ்நாள் பூரா இருந்துகிட்டே இருக்கும். இந்த அவஸ்தையை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு புத்திசம்ல ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்குறாங்க. மைத்ரி அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல ஒரு டேர்ம். என்ன சொல்ல கொடுக்குறாங்கன்னா, எல்லாரையும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நேசிக்கணும். நேசம் அப்படிங்கிறது கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு டிப்பிக்கல் டிவி சீரியல் சீனை கற்பனை பண்ணி பாருங்களேன். முன்னெல்லாம் எப்படி இருக்கன்னு கேட்டு ஒரு நாளைக்கு 10 தடவை போன் வரும்.
ஆனா இப்போல்லாம் 10 நாளைக்கு ஒரு தடவை கூட போன் வருதில்லை. இவங்க எல்லாரும் நினைச்சு நான் நாள் பூரா ஏங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா இவங்களுக்கெல்லாம் என்னை பத்தி யோசிக்க ஒரு நிமிஷம் கூட இல்லை. இது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் வெர்ஷனா இருக்கலாம். ஆனா இந்த புலம்பல் அன்றாடம் நம்ம பார்க்குற ரியாலிட்டி தானே. இந்த புலம்பல் எதனால? இதுக்கு மூல காரணம் என்னன்னா, நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க எங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தோடயே அப்ரோச் பண்றோம். அந்த பயம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக எக்கச்சக்க கண்டிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு சஃபகேட் பண்றோம். அந்த சஃபகேஷன் தாங்காம எத்தனையோ பேர் நம்மளை விட்டு விலகி போற மாதிரியா சிச்சுவேஷன் கூட நடக்குது. நம்மளோட நிலைமை என்னன்னா, நம்மளுடைய சந்தோஷம் துக்கம் அது எல்லாமே இன்னொரு இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி இருக்கு. அதே மாதிரி மற்றவங்களுடைய சந்தோஷமும் நம்மளை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு வேற. புத்திசம்ல இதுக்கு பேரு அட்டாச்மெண்ட் சொல்றாங்க. and it always comes with the baggage. but love needs to be unselfish அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு அழகான டெஃபினிஷன். love is wanting someone to be happy. attachment is wanting that to be me that makes them happy. எப்பவுமே எல்லாருமே நம்மளை சுத்தி இருப்பாங்க, நம்ம மேல அன்பா இருப்பாங்க, நம்மளும் அப்போதான் அவங்க மேல அன்போடு இருக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல ஏதாவது ஒரு விஷயம் பேசிக்கினா கூட இதனால ஏற்படுற வலியும் வேதனையும் சொல்லி மாளாது. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்பொழுது புத்திசம்ல சொல்ற விஷயங்கள் சரிதானு தோணுது. நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தோட அவங்களை நேசிக்காம எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அவங்களை அணுகும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சொல்லும்பொழுது இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா சின்ன 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 முயற்சிகள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு. ஒரு க்ளோஸ்ட் ரூம்ல அடைச்சு வைக்கும் பொழுது நமக்கு மூச்சு திணறல் வரும். அதுவே அங்க ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் பொழுது நம்மளுடைய சுவாசம் ஆரோக்கியமாகும். அதே மாதிரிதான் லவ்லியும் கண்டிஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எதிர்பார்ப்புகள்னு போட்டு இறுக்கி தள்ளினோம்னா சம்பந்தப்பட்ட மக்கள் மட்டும் இல்லை, ஈவன் லவ் வில் வாக் அவே. இதே போல இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம்.